அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நம்மளை சுற்றி இப்போ என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாங்க. டாக்டர் ரெட்டியோடைய ஷேர் ப்ரைஸு மார்க்கெட், அதாவது நம்ம மார்க்கெட் என்ன தான் கீழே விழுந்தாலும் அது கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. காரணம் என்னென்னா, இந்த நொமுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனி இருக்கிறாங்க யூஎஸில். அவங்க டாக்டர் ரெட்டியோடைய ரெக்கமெண்டேஷனை நியூட்ரல்லேருந்து பை அப்படின்னு சொல்லிட்டு அதை உயர்த்தி இருக்கிறாங்க. அதனால் அந்த நார்த்வர்ட் மூவ் டாக்டர் ரெட்டியோடைய ஷேர் ப்ரைஸுக்கு பாசிட்டிவ் சிக்னலாக அமைஞ்சு நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதாவது ஆரம்பிக்க தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து என்ன நடக்குது? ஃபெட் இருக்குல்ல, ஃபெட்டுங்கிறது நம்மளுடைய ஆர்பிஐ மாதிரி யூஎஸ் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க ஃபெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0.25 குறைச்சிருக்கிறாங்க, அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸு. சரிங்களா, 0.25% குறைச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி. ஆனால் குறைச்சிட்டு அந்த ஃபெட் சேர்மன் இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இனிமேல் நாங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சோன்னா அது யூஎஸ் எக்கானமியை பாதிக்கும், இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாயிரும். அதனால் இது இனிமேல் குறைக்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் குறைப்போம், 2025 1 அல்லது 2 ரேட் கட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்க்கெட்டுக்கு அது பிடிக்கலை. அதனால் நேற்று மார்க்கெட், அதாவது நேற்றுன்னா 18 டிசம்பர் 2024, சரிங்களா, அந்த டைமில் மார்க்கெட் உடைய ஆரம்பிச்சிச்சு இந்த நியூஸை கேட்டுட்டு. சரிங்களா, நம்ம நாட்டில் ட்ரேட் டெஃபிசிட் ஏப்ரல் 2024 நவம்பர் 2024 பீரியடில் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதாவது கம்பேர் டு ஏப்ரல் 2023 நவம்பர் 2023 இருந்த பீரியடை விட இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் முன்னாடியெல்லாம் நியூஸ் ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருந்துச்சு. இது இந்தியன் எக்கானமிக்கு கெட்ட நியூஸ். ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னா இம்போர்ட் எவ்வளோ பண்ணுறோமோ எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணுறோம், இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்கிறோம். அந்த டிஃபரன்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இது மீன் பண்ணுது. இது ஜென்ரலாகவே நம்ம நாட்டுக்கு நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். என்னென்னா எடிபிள் ஆயில், அதுக்கப்புறம் முக்கியமாக குரூடு, தங்கம், இதெல்லாம் பயங்கரமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா, அதனால் நம்ம நாட்டுக்கு இது எப்போவுமே ஒரு சாபக்கேடாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. ஐ திங்க் இந்த ஈவியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு நல்ல காலம் பிறக்கும்னு நம்புவோம். கச்சா எண்ணெய் விலையெல்லாம் ஓரளவு நல்லாவே ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு. முன்னாடி மாதிரிலாம் இல்லை. 2008லலாம் $148 போச்சு. பட் இந்த மாதிரி நியூஸ் 2 நாளாக பரவிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் திடுக்குன்னு இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த ட்ரேட் டெஃபிசிட் கால்குலேட் பண்ணாங்கல்ல, அதில் அக்கௌண்டிங் எரர் இருக்குது. கோல்டு நம்ம ரொம்ப அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது கிடையாது, அதை விட கம்மியாக தான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கௌண்டிங் எரரை கரெக்ட் பண்ண இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த ட்ரேட் டெஃபிசிட் பற்றிய நியூஸுங்க. ஐடிசியிலேருந்து ஐடிசி ஹோட்டலில் தனியாக டீமர்ஜ் பண்ணி 2 ஸ்டாக்காக லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று ஐடிசி, இன்னொன்று ஐடிசி ஹோட்டல். அதனால் நீங்கள் ஐடிசி ஷேர் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா 10 ஷேருக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் கிடைக்கும்னு நான் ஆல்ரெடி எல்லா டீட்டெயிலையும், எல்லா பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸை பற்றியும், அதாவது இறங்குமா ஏறுமா என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், தயவு செஞ்சு பாருங்கள். இளைஞர்களே, நீங்கள் எல்லாம் ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் டைரெக்டாக வாங்குறீங்க. அதுக்குள்ளே எப்படி ஆப்ரேட்டர் இருப்பாங்க, என்ன மாதிரி ரெக்கார்டு இருக்கும், டீட்டெயில் இருக்கும், பேலன்ஸ் ஷீட் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நல்ல ப்ரொமோட்டர், நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள, ஒரு நல்ல ஹானஸ்டான ப்ரொமோட்டர் உள்ள பேட் பிஸ்னஸை வாங்குறத கூட நான் ஓகேன்னு சொல்லுவேன். ஆனால் ரொம்ப சூப்பரான பிஸ்னஸாக இருக்கும், ஆனால் ப்ரொமோட்டரும் மேனேஜ்மெண்ட்டும் சரியில்லைன்னா அந்த பிஸ்னஸ் தண்ணி குடிச்சிரும், மூழ்கிரும்னு சொல்ல வர்றேன். அப்படி இருக்கும் பொழுது, பெரிய கம்பெனிக்கே இப்படி நடக்கும் பொழுது நீங்கள் சின்ன சின்ன கம்பெனிகளாக வாங்குறீங்க, ப்ரொமோட்டர் யாருன்னு தெரியாது. நீங்கள் இந்த ஷார்ட்டான டிப்பை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்குகிற ஸ்மால் கேப் பங்கில் எஃப்ஐஐஸோ டிஐஎஸோ இவங்கெல்லாம் எந்தவித பர்சன்டேஜும் இல்லைனா நீங்கள் ட்ராப்பில் மாட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக ஒரு ஸ்டாக்னா அதில் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கணும், எஃப்ஐஐ வச்சுருக்கணும், அந்த எஃபிஏன்னு சொல்லுவானுங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வச்சுருக்கணும், பேங்க் வச்சுருக்கணும், இன்சூரன்ஸு, அதரு, நம்ம பப்ளிக்கு எல்லாரும் வச்சுருக்கணும் அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்குனாலும். அப்படி இருக்கிற பங்குகளில் நீங்கள் வாங்கினீங்கன்னா
ஓரளவு வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆனால் பெரும்பாலான ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் நீங்கள் ப்ரொமோட்டரும் நான் இன்ஸ்டிடியூஷன் மட்டுமே இருக்கும். அதை கம்பைன் பண்ணாலே 97% இருக்கும். நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கில் கேஷ் ஃப்ளோவும் இல்லை, யார் ப்ரொமோட்டர்னு தெரில, என்ன பிஸ்னஸும் தெரியாது. தயவு செஞ்சு மல்டி பேக்கர்ஸ் ஈஸியாக குயிக் மணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ட்ராப்பில் விழுந்துக்காதீங்க. தயவு செஞ்சு நல்ல சூப்பரான ரிச்சான போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் வேறு கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல நல்ல பங்குகள்லாம் வந்து கீழ் நோக்கி போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போயே கூட 1-2 தொடர்ந்து வாங்கிட்டே போகலாம். சரிங்களா? அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆர் கம்மிங். நான் எப்படி யோசிக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. ரஷ்யா உக்ரைன் வந்து வார் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இஸ்ரேல் அந்த ஹமாஸ் வாரும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் எலெக்ஷன் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இந்தியாவிலையும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதாவது அந்த பிஎம் எலெக்ஷன். சரிங்களா? இது மாதிரி தொடர்ந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், வாலட்டாலிட்டி. அதனால் நம்ம மார்க்கெட்லாம் வந்து தத்தளிச்சிச்சு 2024. இந்த கொரோனா வேறு வந்து ஏகப்பட்ட இன்ஃப்ளேஷன், மணி பிரிண்டிங்லாம் நடந்துருச்சு. சரிங்களா? நான் எப்படி நினைக்கிறேன்னா, உலகம் இந்த மாதிரி வார்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ நாள் நடக்க விட்டதே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, வாரெல்லாம் வந்து சால்வ் ஆயிரும், மறுபடியும் வந்து அந்த உலக அளவில் உள்ள எல்லா வர்த்தகம் வந்து சீராகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். அது நடக்கிறதுக்கு வந்து மேபி இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து அது மாதிரி நடக்க தொடங்கலாம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஓரளவு மிட்டிகேட் பண்ணிட்டோம். அதாவது உலகம் எல்லாமே வந்து அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் பெரிய ப்ராப்ளம் வராமல் ஒரு 25% வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். மிச்சம் இருக்கிற ப்ராப்ளம்லாம் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு 3 வருஷம் கழிச்சு இனிமேலும் கொஞ்சம் வாலட்டைலாக இருந்தாலும் அந்த வாலட்டிலிட்டி வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி க்ரோத் வந்து நிறையா வரும்னு நான் நம்புகிறேன். இந்தியாவுக்கும் சரி உலக அளவுலையும் சரி நிறைய க்ரோத் வந்து ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன நடந்து போச்சு அப்படின்னா, எல்லா கண்ட்ரியுமே யூஎஸ் ட்ரெஸரி பில்ஸு, யூஎஸ் பாண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லாருமே யூஎஸ் ரிசர்வ் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவுடைய பணத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் முடக்குனாங்கல்ல. அது முடக்குனது வந்து என்னென்னா, பெரிய நாடுகளுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பயம் உண்டாயிடுச்சு. ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு சுச்சுவேஷன்னா வந்து நம்மளோட காசை வந்து அவங்க பணமாக வச்சுருக்கிறதுனால முடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தங்க விலையெல்லாம் வந்து ஏறிடுச்சு. அதே போல் இந்த பிரிக்ஸ் கரன்சி அப்படிங்கிற பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. இது எந்த டைரெக்ஷனில் போகும்னு நமக்கு தெரியலை. சரிங்களா? அதே போல் ஒருவேளை இந்த க்ரூட் ஆயிலுடைய இம்போர்ட் எல்லாம் நமக்கு குறைஞ்சிருச்சு, தங்கத்தோடைய இம்போர்ட் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம நாடு அதை நோக்கி தான் போகுது. எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஈவி, அதுக்கப்புறம் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற டைரக்ஷனை நோக்கி போகிறோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் கச்சா எண்ணெய் விலையும் வந்து பெருசாக ஏறலை. சரிங்களா? நம்மளுடைய எக்ஸ்போர்ட் மட்டும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி எக்ஸ்போர்ட்டு, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டு, இன்னும் ஏதாவது ஃபார்மசிட்டிக்கல் எக்ஸ்போர்ட்டு நம்ம ரெண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐடிலையும் ஃபார்மசிட்டிக்கல்லையும் நம்ம எக்ஸ்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை விட இன்னும் வந்து அதிகமாக ஏஐ எக்ஸ்போர்ட்டு, இன்னும் வந்து வேறு ஏதாவது சர்வீசஸ் நமக்கு வந்து ஓப்பன் ஆகி நம்ம நாடு வந்து இன்னும் வந்து நல்லா எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வேறு மாதிரி வந்து நமக்கு சிச்சுவேஷன்ஸ் வரும். அதாவது என்னென்னா, டாலருக்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்தியன் ருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் கூட அப்ரிஷியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் என் காலகட்டத்தில் நடக்குமான்னு தெரியலை. அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் நம்ம நாட்டிலையுமே யூஎஸ் மாதிரி இன்னோவேட் பண்ணுறது, சும்மா வந்து மக் அடிச்சுட்டு ஃபஸ்ட் ரேங்கு, செகண்ட் ரேங்கு, ரேட் ரேஸு, அவன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், இவன் மார்க் எடுத்திருக்கான்னு போகாமல் ஒவ்வொருத்தரும் தனியாக தனக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம சொசைட்டியில் வந்து இன்னோவேட்டிவாக ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா, அவன் ஃபெயில் ஆனாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சோஷியல் கல்ச்சரை நம்ம உருவாக்குறது மூலமாக தான், சிந்தனை மூலமாக தான் ஒரு நல்ல தெளிவான உயர் ரக ப்ராடக்ட்ஸு, உயர் ரக டெக்னாலஜி சர்வீசஸை நம்மளால் கொண்டு வர முடியும். நம்ம கல்ச்சரில் அந்த மாடிஃபிகேஷன் வரும்னு நான் நம்புகிறேன், சீரியஸாக நம்புகிறேன். ஏன்னா வந்து நானுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? இதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி. சரி, ரொம்ப தியரிட்டிக்கலாக போயிட்டேன். இது எல்லாமே நலம் பெற்று நீண்ட நாட்களில் நம்ம மார்க்கெட்டில் இருந்தோன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வாலட்டைல் பீரியடாக இருந்தாலும் இந்த வாலட்டாலிட்டியை வந்து நீங்கள் வந்து காத்திருக்க முடியும். பொறுமையோடு வந்து நீங்கள் வந்து போட்ட காசு தேவையில்லைன்னு நீங்கள் வெயிட் பண்ணியிருக்க முடியும். நல்ல டெசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த 5 வருஷம், இந்த 15 வருஷம் பீரியடில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரிபிள் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேங்க.